स्मारकुष्ठछायार्च प्रमेदचोरोन्मादकुल्मादिरेः कामहान्तकपिशाचा च सर्वे உட்காரு. பிரியா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இப்ப மதுமிதாவை காப்பாத்தணும். அவங்கள காப்பாத்திட்டா நானும் தப்பிச்சிருவேன். சொல்றதுக்கு நிறைய இருக்கு, உங்களால நம்பவே முடியாது. நான் சொல்றது எல்லாம் உண்மை. நீ பேசுறதெல்லாம் பார்க்குறப்போ என் பொண்ணு திவ்யாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. அவளும் இப்படித்தான், அப்பப்போ திடீர்னு எதையாவது சொல்லுவா, அடிக்கடி காணாமல் போயிடுவா. இப்போ போன மாதிரி மறுபடியும் வருவா, கொஞ்ச நாள் நல்லா இருப்பா, திரும்பவும் மாறிடுவா. எதையாவது ஒன்று ப்ரெடிக்ஷன் மாதிரி பேசுவா. இப்போ அதே மாதிரி நீயும் பேசுற. ஐ திங்க் யூ ஆர் இன் இனிஷியல் ஸ்டேஜ். திவ்யா மாதிரி முழுசா மாறிடாம இப்போவே தடுக்கலாம், நீ கோஆபரேட் பண்ணா. டாக்டர், ஐ எம் ஆல் ரைட். எனக்கு ஒன்றும் இல்லை. திவ்யாவோட ப்ராப்ளம் வேற. சொல்லப்போனா அது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கூட இல்லை. இட்ஸ் அ பவர், கிஃப்டட் பவர். அதை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் ஆல். கிஃப்டட் பவர். அவ படுற கஷ்டம் எனக்கு தாமா தெரியும்.
வரோன்னு நினைச்சே சாபத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறா என் பொண்ணு. ஸ்டில் we don't know what happened to her. ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கா. அவன்தான் வாழ்க்கைன்னு ரொம்ப காலமா அவனே நினைச்சு வாழ்ந்திருக்கா. ஆனா ஒரு நாள் அது பொய்யா போச்சு. தனியால ஆயிட்டா. தனிமையை விரும்பினா. சக மனுஷங்களை பார்க்க பிடிக்காம கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிச்சா. அப்பா அவளுக்கு அறிமுகமானதுதான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் வேர்ல்டு. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்? எஸ். யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் ரொம்ப பிரபலம். இப்போ இந்தியாலையும் சில அமைப்புகள் அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க, மெம்பர்ஸ் சேர்க்குறாங்க. அதாவது உடம்பை விட்டு விலகி ஆன்மாவை நடமாட வைக்கிற யுக்தி. இந்த உடம்பு போக முடியாத இடங்களுக்கு, அனுபவிக்க முடியாத விஷயங்களுக்கு ஆன்மா போகும். எதையும் செய்யும். நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கும், நடக்க போகிற சம்பவங்களையும் தெரிஞ்சுக்கும். என் பொண்ணுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. இவளோட டாக்டர்ன்ற ப்ரொஃபஷனுக்கும் அந்த அனுபவங்களுக்கும் இடையில போராடினா. விலகணும்னு நினைச்சா. சில சமயம் ஜெயிச்சா, பல சமயம் தோத்தா. இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு அவளுக்கே தெரியல. எப்படி சரி பண்ணணும்னு எங்களுக்கும் புரியல. நம்ம மெடிக்கல் சயின்ஸ்ல இதுக்கு சொல்யூஷன் இல்லையா? இருக்குமா, ஆனா அதுக்கு திவ்யாவோட ஒத்துழைப்பு இல்லை. ஸோ அவளை நெக்ஸ்ட் மந்த் யூஎஸ் அனுப்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம். இப்போ உன்னை பார்த்ததும் நீ பேசினதை கேட்டதும் எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வந்தது. ப்ளீஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா ஷேர் பண்ணுமா. உங்க அப்பா நல்லா இருந்தா என்ன செய்வாரோ அதை நான் செய்யறேம்மா. நோ டாக்டர், திஸ் இஸ் டிஃபரண்ட். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க நம்புற மாதிரி என்னால சொல்லவும் முடியாது. ஏமா முடியாது? அப்படி என்ன நடக்க போகுது? யாருக்கு எங்க? வார்த்தையா சொல்றப்ப புரியாதது வாழ்க்கையா மாறுறப்பதான் புரியும். இது என்னோட கடமை. நான் முடிஞ்ச வரைக்கும் போராடுவேன். திவ்யா திரும்ப கிடைப்பாங்கிற நம்பிக்கையில நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே நம்பிக்கையில தான் என் அப்பா எனக்கு திரும்பி கிடைப்பாருன்னு காத்திருப்பேன். நீங்க அந்த நம்பிக்கையை காப்பாத்துவீங்கிற தைரியத்துல தான் என்னோட முயற்சியில நான் தீவிரமா இறங்குறேன். நீங்களும் இந்த உலகமும் என்ன பைத்தியக்காரி மாதிரி பார்த்தாலும் சரி, நான் என்னோட முயற்சிகளை கைவிட மாட்டேன். வரேன்.
வாங்க டாக்டர் மதுமிதா. நீங்க என்ன இவ்வளோ தூரம்? எல்லாம் உங்க மேல இருக்கிற பிரியத்தால தான் வந்திருக்கேன். என் மேல பிரியமா? உங்களுக்கா? ஆமா, இப்பதான் ஒரு ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப பயத்துல இருப்பீங்க. அதான் ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே ஒரு நல்ல விஷயத்த பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். நல்ல விஷயமா? எல்லாம் உங்க கல்யாண விஷயம்தான். ஆமா மது, நல்ல வேளை நீ திரும்பி வந்துட்ட. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். உனக்கு ஒன்றும் ஆகலையே? ம்ஹும். நானும் பிரியாவும் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமா. என்ன விஷயம்? உங்க கல்யாண விஷயம்தான். உங்களுக்கும் பரத்துக்கும் நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சுல்ல? அது நீங்க காணாம போனதுனால தானே? இப்பதான் திரும்ப வந்துட்டீங்களே, எதுக்கு அந்த நல்ல காரியத்தை அப்படியே விடணும்? அதான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உடனே கல்யாணத்தை நடத்திடலான்னு. அதுதாம்மா எனக்கும் சரின்னு படுது. என்ன சொல்ற நீ? இப்படி கல்யாணம் நிச்சயதார்த்தம் என்னை மாட்டி விட்டா நான் யாருங்கிற உண்மையை நான் சொல்லிடுவேன். அதானே உன் எதிர்பார்ப்பு? புரிஞ்சிடுச்சுல? இப்ப வழிக்கு வா. உனக்கு கல்யாணம் நடந்தா உன்னோட முயற்சிகளை விட்டுருவேன். சோ அதுக்கு பயந்தாவது யாருன்னு உண்மையை நீ சொல்லுவேன். உண்மையை சொல்லலைன்னா நிச்சயதார்த்தம் பண்ணுவேன். உன்னோட பலி வாங்குற படலம் ஒரு முடிவுக்கு வந்துடும். ரெண்டுல ஒரு முடிவு. என்னம்மா மது, இப்படி பேசாம இருந்தா எப்படி? ஏதாவது பதில் சொல்லுமா. அப்பா, நான் என்னைக்கு உங்க பேச்சுக்கு நோ சொல்லியிருக்கேன்? உங்க விருப்பம் போல செய்யுங்க. அப்போ பரத்துக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் முடிச்சிடலாமா? நான் பரத்துக்கிட்ட பேசுறவா? தாராளமா பேசுங்கப்பா. நான் பரத்துக்கிட்ட பேசுறவா? தாராளமா பேசுங்கப்பா. ஹ, என்ன மறுபடியும் யாராவது வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கணும்? போன தடவை எனக்கு வந்த மாதிரி இந்த தடவை பரத்துக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும். அதெல்லாம் வராதுமா. அது அங்கிள் வேணாம். மந்த்ரா, ஐ மீன் இல்ல, பரத்தோட உயிருக்கு ஆபத்து வந்துடும். வேணாம் அங்கிள். இப்போதைக்கு மதுமிதா வரட்டும். நிச்சயதார்த்தம் வேணாம். என்னம்மா சொல்ற? மதுமிதா வரட்டுமா? அப்ப இது யாரு? என்னம்மா ஆச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்த, இப்ப என்னாச்சு திடீர்னு வேணாங்கிற? இல்ல அங்கிள், நான் ஐம் சாரி, ப்ளீஸ். இப்ப வேணாம் அங்கிள். பரத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் நான் முன்னாடியே யோசிக்கல. இப்போ மந்த்ரா இல்ல இல்ல மதுமிதா, கொஞ்சம் தள்ளி போடலாமே. என்னம்மா திடீர்னு? மதுமிதா தான் ஏதோ பயந்து போய் பேசுறான்னா அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு நீயும் இப்படி பதட்டமாகி வேணாங்கிறியே.
அப்பா இப்போ எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு? பிரியா, நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். பிரியா சொன்ன ஐடியா என் மேல இருக்க பாசத்தினாலப்பா. நான் சொல்றது பரத் மேலையும் உங்க மேலேயும் இருக்கிற அன்பனால. எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு நீங்க 2 பேரும் ஆபத்துல மாட்டிக்கூடாதுல்ல. என்ன பிரியா? நமக்கு போய் யாருமா கெடுதல் செய்ய போறா? என்ன கடத்தின ஆளுங்க யாருன்னே தெரியல. அதே மாதிரி மறுபடியும் நடக்கலாம்ல. நான் அத மனசுல வச்சுதான் சொன்னேன். பாவம் பிரியாவும் பதறிட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி இப்போதைக்கு வேணாப்பா. பிரியா, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கும் பரத்துக்கும் இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் நடக்காது. பயப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. அங்கிள், நான் வரேன். சரிம்மா, ஓகே. நான் இப்பவே பரத் கிட்ட ஃபோன்ல பேசுறேம்மா. இருக்கிற பிரச்சனையில உனக்கு நீயே ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்ட. நான் எதிர்பார்க்கல விக்கி. மதுமிதா உருவத்துல இருக்கிறது மந்த்ரா தானே. அவ வாயாலே சொல்ல வைக்கணும்னு தான் நான் அப்படி பேசுறேன். நின்னு போன நிச்சயதார்த்தத்தை மறுபடியும் நடத்துங்கன்னு சொன்னேன். ஆனா மந்த்ரா அப்படி மாத்தி யோசிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கடைசியில நானே வேணான்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. என்கிட்ட நீ டிஸ்கஸ் பண்ணியிருந்தா நானே முதல்ல வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன். அவ பலி கொடுக்குற பொண்ணுங்களுக்கு நாம மாப்பிள்ளை ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும், அவங்கள இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவான். நீ என்னடான்னா அவளுக்கே மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்க. பரத்தோட நேரம் தப்பிச்சிட்டாரு, இல்லைன்னா இந்நேரம் அவரோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். பட் இன்னும் அந்த ஆபத்து முழுசா விலகல விக்கி. பரத் தலைக்கு மேல மந்த்ராவோட கத்தி தயாரா இருக்கு. மறுபடியும் மதுமிதா வந்தா நிச்சயம் அவ பரத்தை சும்மா விட மாட்டான்னு தோணுது. வேற வழியில பிரியா, நம்ம பரத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவரை நம்ப வச்சு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் அமாவாசைக்கு முன்னாடி மதுமிதாவை கண்டுபிடிச்சு காப்பாத்தவும் செய்யணும். மதுமிதாவை நம்ம வெளிப்படையா தேடவே முடியாது. ஏன்னா அவ இடத்துல மந்த்ரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. இந்த உண்மை நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா எங்க போய் தேடுறது எப்படின்னு தான் தெரியும். அது கொஞ்சம் கஷ்டம். சோ இப்ப நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் மந்த்ரா மட்டும்தான். மதுமிதா உருவத்துல இருக்கிற மந்த்ராவை க்ளோஸா வாட்ச் பண்றதுதான் ஒரே வழி. அதை நான் செய்யறேன். காத்திருப்போம். ஏதாவது ஒரு சம்பவம் நிச்சயம் நமக்கு சாதகமா நடக்கும். பிரியா என்கிட்ட இப்போ நேரடியா மோத ஆரம்பிச்சிட்டா. எந்த விஷயத்தை பயன்படுத்தி நான் அவளை பயமுறுத்தணும்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்தையே எனக்கு எதிரா திருப்பணும்னு முயற்சி பண்றா. ஆனா அது நினைச்ச மாதிரி நடக்கல. இதோட விட மாட்டா, இன்னும் முயற்சி செய்வா. எல்லா அனுபவங்கள் கொடுக்கிற தைரியம் தான்.
மதுமிதாவை காப்பாத்தி ஆகணுங்கிற நிர்பந்தத்தில் இருக்கா பிரியா. பலிகளை தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கா. உன்னை இந்த தடவை ஜெயிக்க வேண்டிய வெறியில இருக்கா. அவளுக்கு உன்னை நேரடியா எதிர்க்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா இப்ப நீதான் மதுமிதான்னு எல்லாருமே நம்புறாங்க. உன்னை பத்தின உண்மையை சொன்னால யாரும் நம்ப மாட்டாங்க. அது எனக்கு சாதகமான ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்ல, அவளுக்கு எப்பவும் தகவல் தெரிவிக்கிற திவ்யாவும் இல்ல. எப்ப வருவான்னு பிரியாவுக்கும் தெரியாது. அதனால இப்ப நான் அவளை பார்த்து தயங்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அவங்க அப்பாவுக்கு நினைவு திரும்பிட்டா பிரியாவுக்கு ஆதரவு கிடைச்சிடும். கூடுதலா ஒரு பலமும் கிடைச்சிடும். அது நடக்காம பாத்துக்க. நிச்சயமா அப்படி நடக்காது. இப்ப நீ எதை செஞ்சாலும் அது மதுமிதா செஞ்சதா தான் இருக்கும். ஆனா மதுமிதா ஏதாவது ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டா உன்னால அவளை அமாவாசை அன்னைக்கு நெருங்கவே முடியாது. மதுமிதா உருவத்துல நீ இருந்தாலும் மந்த்ரா நினைக்கிற எல்லா காரியத்தையும் செஞ்சிட முடியாது. அதனால ஜாக்கிரதையாயிரு. ஆனா பிரியாவை நிம்மதியா விட்டுறாத. அமாவாசைக்கு அதிக நாள் இல்லை.